மார்க்கு 16:15. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு கொடுக்கிற கடைசி கட்டளை இங்கே நாம் பார்க்கிறோம். 3 கட்டளையை கர்த்தர் கொடுத்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். உலகமெங்கும் போங்கள், சர்வ ஜனங்களையும் சந்தியுங்கள், எல்லாருக்கும் ஒரே செய்தியை சொல்லுங்கள். அது சுவிசேஷமாக இருக்கட்டும். சுவிசேஷம் என்பது நற்செய்தி என்று பொருள். மார்க்கெழுதின சுவிசேஷம் 1:1 இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. இதை உலகமெங்கும் உள்ள எல்லா மதத்தினருக்கும் இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்க பார்க்கிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு தலை, சபை அவருடைய சரீரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆலோசனைகள் தலையினிடத்திலிருந்து உடம்புக்கு வருகிறது. கர்த்தர் இங்கே சொல்லும் பொழுது சுவிசேஷத்தை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. விசேஷமாக மதத்தை குறித்து பேசக்கூடாது. காரணம், அடிக்கடி நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நாம் எந்த மதத்தையும் சேர்ந்தவர்கள் கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கிறிஸ்துவ. கிறிஸ்துவ ஒரு மத தலைவரா? அந்த அளவுக்கு அவர் இறங்கலை. அருமையானவர்களே, அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். எல்லா மனிதரையும் அவர் படைத்திருக்கிறார். எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. அதுக்கு ஒரே செய்தி, இயேசுவை பற்றி நற்செய்தி. ஆகவே பாருங்கள், இந்த இயேசு நல்லவர் என்பதை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து காட்டும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் பல விதமான வாட்ச் கட்டியிருக்காங்க மக்கள். டைட்டன்னு சொல்கிறாங்க, ரோலக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சிட்டிசன்னு சொல்கிறாங்க. பல்வேறு கம்பெனிகளை சேர்ந்த வாட்சுகளை கட்டியிருக்காங்க. ஆனால் நீங்கள் துல்லியமாக பார்ப்பீர்களானால் ஒரு வாட்சுக்கும் இன்னொரு வாட்சுக்கும் இடையில் அரை நிமிஷம், 1 நிமிஷம், 2 நிமிஷம் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவர் சொல்வார் என் வாட்சு தான் சரின்னு சொல்லி, அவர் சொல்கிறாரு அவர் வாட்சு தான் சரின்னு. ஆனால் லண்டன் பட்டணத்திலே அருமையானவர்களே, கிரீன்விச் ஸ்டாண்டர்ட் டைம் என்ற ஒரு கிளாக் இருக்கிறது, ஜிஎஸ்டி. ஆகவே உண்மையான நேரத்தை பார்க்க வேண்டுமானால் அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்கிறது, அது சத்திய வேதம். ஆகவே கிறிஸ்தவர் இன்றைக்கு பல்வேறு விதமாக நம்பலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கையில் எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கிறதா என்பதை ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. என்றால் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், பரிசுத்த ஆவி பெற்றவர்களே பல்வேறு கருத்துக்களை தேவனை குறித்து வைத்திருக்கிறார்கள். வேதத்துக்கு ஒத்திருக்கிறதா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்ப்பது மிக மிக அவசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் என்ற மாத்திரத்திலே தப்பு கண்டுபிடிப்பவர், தண்டிப்பவர், இந்த ரெண்டும் தான் மக்கள் மனதிலே பரவலாக பறந்திருக்கிறது. ரெண்டுமே தப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இயேசுவை குறித்த அளவில் ரெண்டும் சுத்தமாக தப்பு. தேவன் இந்த பூர்வத்தில் வாழ்ந்தபோது யார் மேலேயும் குற்றங்கள் கண்டுபிடிக்கல, யாரையும் தண்டிக்கவில்லை, தம்மை தாமே தண்டித்து கொண்டார். எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆகவே நாம் நம்புறது வார்த்தைக்கு ஒத்திருக்கிறதா என்பதை கவனித்து நம்பினால் அது சத்தியம். அந்த சத்தியம் உங்களை வாழ்க்கையிலே விடுதலை ஆக்கும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பக்தியாக இருக்கிறது இல்லை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். சத்தியம் என்பது என்ன?
நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். காட் ஹிம்செல்ஃப் இஸ் த ட்ரூத். தேவனே சத்தியம், சத்தியபரர். ஆகவே நாம் நம்புவது கர்த்தருடைய சுபாவத்துக்கு, அவரை பற்றிய சரியான படத்துக்கு ஒத்திருக்கிறதா என்பதை சரியாக புரிந்து கொண்டோமானால் நாம் நல்ல லாபத்தை பெறுவோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் இந்த பூலோகத்துக்கு வந்தார். அதை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. எதற்காக வந்தார் என்று அருமையானவர்களே நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16, ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், தேவன் மாம்சத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார். எதற்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் எல்லாருமே தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. இந்த படம் உங்களை கொண்டு போடும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை பற்றி தப்பான ஒரு படம் வைத்திருந்தால் அது நம்முடைய எதிர்காலத்தை அழித்து போடும். யூ மஸ்ட் ஹவ் அ ரைட் ப்ரிசைஸ் பிக்சர் ஆஃப் காட். இங்கே தேவன் உலகத்துக்கு வந்தார்னு போட்டிருக்கு. என்னத்துக்கு இன்னும் வேதமே பதில் சொல்லுகிறது. ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுப்பதற்காக வந்தார்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. கை கொடுத்து உதவி செய்வதற்காக இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தார். இவைகள் ஆழமான ஒரு சில சத்தியங்கள் ஆழமாக பதிக்கப்பட்டிருக்குமானால் நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் தம்மை பற்றி சரியான ஒரு படத்தை தம்முடைய ஜனங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அது ஜெபத்திற்கு பதில் வருவதற்கும், கர்த்தரை துதிப்பதற்கும், கர்த்தரத்தில் நெருங்க இருக்கும், உங்களுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், ஆகவே யார் மீதும் அவர் குற்றம் கண்டுபிடிக்கவில்லை, யாரையும் அவர் தண்டிக்கவில்லை, கை கொடுக்க வந்தார். ஏனென்றால் இந்த உலகத்திலே பிசாசு ராஜாவாக இருக்கிறான் என்று யோவான் 14:30 இயேசுவே சொன்னார். தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தாலும் கூட ஆதாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே அவன் மூலமாக அவன் வித்திலிருந்து வந்த மக்கள், மனு மக்கள் முழுவதுமே ஒருவனுடைய பாவத்தினாலே பாவமும் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்று ரோமர் 5:12 வாசிக்கிறோம். பாவம், மரணம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு சக்தி என்பதை இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாவம், வியாதி, சாபம், ரோகம், தொற்று நோய்கள், அருமையானவே பஞ்சங்கள், பூகம்பங்கள், முடிவிலே பாதாள குழி, இவ்வளவும் பிசாசுடைய மரணத்தினுடைய விளைவுகள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மரணம் ஒரு அழிவின் சக்தியாக இந்த பூலோகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அஞ்ஞானிகளும் ஞானிகளும் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் பாருங்கள் இதனாலே பாதிக்கப்படுகிறார்கள். இது தளபதின்னு சொல்லி மனுஷன் சொல்கிறான். இதில் மனுஷன் கிடந்து தோழுகிறான், எழும்ப முடியவில்லை. ஏன்? பிசாசு பின்னால் இருக்கிறான் ஒரு ஆவி, மனுஷன் கிடையாது. ஆகவே எந்த மனிதனும் அவனை ஜெயிக்க முடியாது. ஆகவே அவனை ஜெயிக்கும்படி அவனை விட ஒரு பெரிய சக்தி, அவனை விட ஒரு பெரிய ஆவி இந்த பூலோகத்துக்கு வர வேண்டி இருக்கிறது. அவர் தான் இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டி கழித்து சோதரிப்போம். அவனை ஜெயிக்கும்படி அவனுடைய குழிக்குள்ளே கிடக்கிற மக்களை கை தூக்கி விடும்படி கர்த்தர் வந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லும், கை தூக்க வந்தார். உங்களை கை தூக்கிறதுக்கு வந்தார். உங்கள் கையை பிடிக்கிறதுக்கு
வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடிக்கிறதுக்கு இல்லை, கையை பிடிச்சி தூக்கி விட்டு உதவி செய்வதற்காக தேவன் இந்த பூலோகத்திற்கு வந்தார் என்பதை மனதில் ஆழமாக வைத்து கொள்ளுங்கள். விதமாக வைத்து கொள்வீர்களானால் அன்பு பெருக ஆரம்பிக்கும். கர்த்தர்னு சொன்ன மாத்திரத்தில் பேன்னு ஒரு மாதிரி முழிக்க மாட்டோம். நேசிக்க ஆரம்பிப்போம், துதிக்க ஆரம்பிப்போம், ஜெபங்களுக்கு துரிதமாக பதில் வர ஆரம்பிக்கும். கர்த்தர் இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தார். பிசாசின் ஆதிக்கத்துக்குள்ளே கிடந்து, அந்த குழிக்குள்ளே கிடந்து அருமையான தவிக்கிற ஒரு மனுக்குலத்தை கை தூக்கி எடுக்கும்படி அவர் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாரு, எவ்வளோ பெரிய தியாகம். இந்த உலகத்தில் இயேசு போகிற ஒரு மிஷனரியை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளோ அருமையான இடத்த விட்டு பூலோகத்தில் இந்த மாட்டுக்கொட்டையில் அருமையானமில்லை எருசலேமில் இருந்து பிறந்தார். உங்களுக்காக, ஒவ்வொரு தனி மனிதனுக்காக என்பதை திட்டமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12:9 வாசிக்கிறேன். அப்பொழுது அவரிடம் விட்டு போய் அவருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டும் பொருட்டு, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்கள் எந்த மனுஷனுக்கு ஆகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? தேவன் பேசுகிறார் பாருங்க. ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். எல்லாரும் சொல்லுவோம், ஆட்டை பார்க்கிறோம் நான் எவ்வளவோ விசேஷித்தவன். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பார்க்கும்போது பாருங்கள், மனுக்குலத்தை அப்படி தான் பார்க்குறாரு. ஒரு ஆட்டை பார்க்குறாரு, அது மேலே பரிதாபம் வருகிறது. அவர் சொல்கிறார், மனுஷன் அதை காட்டிலும் ரொம்ப விசேஷமானவன். ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளோ விசேஷமானவன். ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறுகையை போல் சொசமாயிற்று. பாருங்கள் அருமையானவர்களே, இந்த நல்ல படங்கள் உங்கள் மனதை நிரப்பட்டும். பாருங்கள், மனுஷன் இன்றைக்கு பிசாசு கையில் குழிக்குள்ளே விழுந்த மாதிரி அருமையானவர்களே இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறான். பாதாள குழி பின்னாலே இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, வியாதி, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் என்று சொல்லுகிற குழிகளுக்குள்ளே மனிதன் இன்றைக்கு உள்ளே விழுந்து விட்டு, எப்படி ஒரு ஆடு பேக்க முழிக்குமோ அதுபோல் இன்றைக்கு மனிதன் முழித்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு கை தூக்கும்படி இயேசு வந்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. இந்த எண்ணங்கள் உங்களை மனதில் பதியுமானால், காயப்பட்ட கரம், வானத்தையும் பூமியும் உருவாக்கின கரம், வானத்திலும் பூமியிலும் பெரிய கரம், இந்த கரம் என்னை தூக்குமானால் என்னை போல பாக்கியவான் யார் இருக்க முடியும்? அந்த வியாதி இருக்க முடியாது. அருமையானே, ஓடியே போயிடும். நான் சொல்கிறேன், ஒளி இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்லை. கர்த்தர் இருக்கிற இடத்துல வியாதிக்கு இடமே இல்லை. பரலோகம் என்பது வியாதி இல்லாத ஒரு இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பரலோகத்தின் தேவன் பூலோகத்தில் இருக்கிற உங்களை தேடி உங்கள் வியாதி நீக்கும்படி, உங்களுக்கு கரம் கொடுக்கும்படி இந்த பூலோகத்திற்கு வந்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. செய்கிறதெல்லாம், ஆண்டவரே உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறேன், அவ்வளோதான். நான் உன்னை பிடிப்பேன் என்று நீர் சொல்லவில்லை, நான் பிடிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் பிடிச்சேன்னா ஒருவேளை வழியிடும், ஆனால் நீர் பிடிச்சேன்னா பிடி சரியாக இருக்கும். ஆகவே உங்கள் கையை பிடிச்சி நான் ஏறி வாரேன்னு சொல்லி அருமையான குழிக்குள்ளேருந்து மேலே ஏறி வர வேண்டும். இருக்கிற குழிக்குள்ளேயே திருப்தியாக இருக்கக்கூடாது. சரி, 3 மாதம் சோமாகும், 6 மாதத்தில் சோமாகும். சாத்தான் பெரிய பொய்யன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய் பேசும்பொழுது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான்னு போட்டிருக்கு. ஆகவே 3 மாதம் இல்லாட்ட 6 மாதம் கழிச்சு மெல்ல மெல்ல கடவுள் சமாக்குவார். கடவுளுக்கு அருமையானுள்ளே ஒரு வினாடி போதும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே
மெல்ல 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 சோமாகிறது இல்லை. கர்த்தர் கை கொடுத்தாருன்னா அப்பொழுதே நாம் வாங்கி விடுவோம். எல்லாம் அவர் தான். ஹீ இஸ் ஆல் இன் ஆல், நம்பர் ஒன். அகில லோகத்தில் இருக்கிற பெரிய நபரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர் உங்களை தேடி இந்த பூலோகத்தில் வந்தார். வந்த நோக்கம் எங்கே குடிக்கல கிடக்கிறான், எங்கே தவிச்சிட்டு கிடக்கிறான், வியாதி இல்லையா, சாபத்திலையா, அல்லது பிரச்சனை இல்லையா, எதில் கிடந்து தவிச்சிட்டு கிடக்கிறான், முழிச்சிட்டு இருக்கிறான். வெளியே வர வழி தெரியாதபடி தவித்து கொண்டிருக்கிற இந்த மனிதனுக்கு கை கொடுத்து தூக்க வேண்டும். மாமன் கை கொடுக்காமல் இருக்கலாம், மச்சான் கை கொடுக்காமல் இருக்கலாம், எல்லாம் அந்த வியாதி சமயத்தில் கெடுத்து பேசிகிட்டு இருக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் உன்னை கெடுத்து பேச மாட்டார். God is always on your side. கர்த்தர் பட்சமாக இருக்கிறார்ந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. தேவன் நம் பட்சமானால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எல்லோரும் கரங்கள் வைத்து சொல்லுவோம், தேவன் என் பட்சமாக இருக்கிறார், எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கவனிங்கள், தேவன் சொன்னால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்னு நினச்சிடக்கூடாது, நம்ம வீட்டு அப்பான்னு யோசிச்சிடக்கூடாது. அப்பா அப்பான்னு சொல்கிறதுனால நம்ம வீட்டு அப்பான்னு யோசிச்சிடக்கூடாது. ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. ஆழமாய் வேதத்தை ஆழமாய் பார்க்க வேணும். அப்பான்னு சொன்னோன்னே நம்ம வீட்டு அப்பான்னு சொல்லி நம்ம அநேக சமயங்களில் யோசித்துடுறோம். வீட்டு அப்பாவும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரரும் இல்லை. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், தேவ தூதரில் அருமையானவர்களே, தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார் அவருடைய சமூகத்தில். காற்று அவருடைய ரதமாக இருக்கிறது. சந்திரனை படைத்தவர், சூரியனை படைத்தவர், அகில லோகத்தையும் படைத்தவர். ஒன் வேர்ட், நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தேவன் பாருங்கள், அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர் உங்கள் பட்சமாக இருந்தால் இதை மனதில் நீங்கள் கொண்டு வரும்போது தான் அவருடைய பலாபலன் உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கும். இல்லாட்ட 10 நேரம் வாயினால் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். சிலர் பாருங்கள், அறிக்கையை 100கணக்கான சமயம் சொல்கிறாங்க, அதிக பலாபலன் இல்லை என்றால் எந்த உணர்வும் இல்லாமல் ஒரு மந்திரம் மாதிரி இயேசுவின் காயங்களால் சுகமானேன்னு சொல்லி அது ஒரு பழக்க தோஷம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு என்றால் யாருன்னு யோசிக்கணும். அவரை பிடிச்சி அடிக்கிறதுக்கு அவரே ஒப்பு கொடுத்தாருன்னா அது என்ன விவரங்கிறத பார்க்கணும். அந்த காயங்களுடைய சக்தியை பார்க்கணும். அவர் தலையிலிருந்து விழுந்த ஒரு சொட்டு ரத்தம் இட்ஸ் மோர் பவர்ஃபுல் தென் எனிதிங் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் ஆட்டம் பாம்பை காட்டணும். அவர் தலையிலிருந்து விழுந்த ஒரு சொட்டு ரத்தம் அது வல்லமுள்ளது, உனக்காக சிந்தப்பட்டது. ஆகவே அதே மனதில் தியானித்து கொண்டு யோசுவாட்ட கதை சொல்லும் பொழுது, இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. இந்த வார்த்தைகளின் வாயை விட்டு இரவும் பகலும் பிரியாதிருப்பதாக. அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். கண்டிஷன்ஸ் இருக்கிறது. ஆல் த பிளஸ்ஸிங்ஸ் ஆர் கண்டிஷனல். எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்குட்பட்டவைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்லவர்களால் இருப்பது போதாது, இருக்க வேண்டும். போதவே போதாது. நீண்ட முழங்காலும் கண்ணீர் ஜெபங்களும் வேதனைகளும் போதாது. ஆவி உலகத்தில் இதெல்லாம் உதவாது. அருமையானுடைய பாருங்கள், கர்த்தர் தான். ஆகவே கர்த்தரை பற்றி சரியான படம் இன்னும் ஆழமாய் வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ராத்திரி பல ஜெபம் அதை தான் இருக்கணும். கர்த்தரை பற்றி ஆழமாய் அறிந்து கொள்வீர்களானால் பல மாதங்களாக நீடித்திருக்கிற வியாதிகள் ஒரே நாளில் மறைந்து போகும் என்பதை காண்பீர்கள். உண்மை என்றால் தியானம் சரியாக வந்துவிட்டது. கர்த்தரை பற்றி சரியான படம். இப்போ வாயிலிருந்து சொல்கிற வார்த்தைகள் ஒரு காலம் வருதாவா நினச்சி அது திரும்பாது. அனுப்பின காரியமாய் வாய்க்கும். யார்? அதே ஆள் தான், நீங்கள் தான். ஆனால் மனது அருமையானுடைய நாள் பூராவும் ராத்திரி பூராவும் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நம்ம யார், அவர் யார்? நமக்காக அவர் உடம்பு பூராவும் ரத்தம் சிந்தினார்னா யோசித்து பாருங்கள். அவருடைய பாடுகள் வேதனைகள் உங்கள் பாடுகளை யோசிக்கிறதுக்கு பதிலாக
அதை தள்ளி வச்சுட்டு கர்த்தருடைய பாடுகளை யோசிக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுடைய வியாதிக்கு மருந்தாக இருக்கிறது. உங்கள் பாடுகளை பற்றி நீங்கள் தட் இஸ் செல்ஃப் பிட்டி. பாருங்கள், நம்மளே நம்மளை பார்த்து வேதனைப்படுறது, அடுத்தவங்கள பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்காங்களே, நம்ம ஒரு பாவம் செய்யலே, நமக்கு ஏன் இப்படி வந்துச்சு, எல்லாம் நல்லது தான், எல்லாம் லாஜிக்கல். ஆனால் ஒன்றுக்கும் உதவாது. வாரம் பூராவும் இப்படி யோசித்தீங்கன்னா ஒரு லாபமும் வராது. யோசிக்கவே கூடாது. இவையெல்லாம் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆகவே அருமையானவர்களே, கவனிங்கள், வியாதி என்பது விசுவாசிகளுக்கு மாத்திரம் வர்றதில்லை, ஊழியக்காரனுக்கும் வருது. ஊழியக்காரனும் ஜெயிக்கணும். ஆகவே ஜெயிக்கிற விதங்களை நான் சொல்லித்தாரேன். வாயில் வார்த்தை சொல்கிறது மாத்திரம் இல்லை, மந்திரம் மாதிரி சொல்லக்கூடாது. மனதில் கல்வாரி நிறுத்தணும். ராத்திரி போல இவ்வளவு பெரியவர் தலையில் சுத்தியில் வச்சு அடித்தான் பாருங்கள், அந்த முள்முடியை வச்சு யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன ஆணி குத்துறதுக்கு நம்மளால் தாங்க முடியல. கர்த்தர் உனக்காக 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 எல்லாவற்றையும் சகித்திருக்கிறார். அதனுடைய வேல்யூ நம்ம ராத்திரி பகல் உட்காந்து யோசித்து சிந்திக்க ஆரம்பிப்போமானால் இப்போ சொல்லுகிற வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாது, வேலை செய்யும். கண்டிப்பாக வியாதி ஓடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே குழிக்குள்ளே நாம் கிடக்கிறது தேவனுக்கு இஷ்டம் கிடையாது. வெளியே சுயாதீனமாக தேவனுடைய பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக அருமையானுடைய சுவிசேஷத்தை அவர் சொன்ன மாதிரி பிரசங்கிக்கிறவர்களாக ரட்சிக்கப்பட்டோம், பாவம் மன்னிக்கப்பட்டோம், பரலோகத்துக்கு போகிறோம். காலனாக வாங்கலை நம்மகிட்ட. எல்லாவற்றையும் அவராகவே முன்கூட்டி செய்துவிட்டார். நாம் ஜெபிக்காமல் உபவாசிக்காமல் நாம் கண்விழிக்காமல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே செய்து முடித்து விட்டார். யோசிக்கணும். இதெல்லாம் 10 ரூபா கொடுத்தா 10,000 தோத்திரம் தேங்க்யூ சொல்கிறோம். ஜீவனே கொடுத்திருக்கிறார். எதையாலும் ஒன்றை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் உள்ள ஆழமாக தீர்மானம் பண்ணணும். ஆகவே இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு தான் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனை வயசானாலும் கண்ணு மூடு வரைக்கும் இயேசுவுக்காவது உயிர் இருக்கிறது. கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டு தான் இருப்பேன். நான் அப்படி கத்திக்கிட்டே பரலோகத்துக்கு போகணுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். நான் நமக்குன்னு ஒன்று கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். சுற்றி பாருங்கள், ஒன்றையும் கேட்கவில்லை. நான் எல்லாம் தானாக நன்மையான எந்த ஈவும் பரத்திலே உண்டாகி அங்கே மேக் பண்ணுறாரு, உண்டாகி பரத்திலிருந்து இறங்கி தனிப்பட்ட மனிதனுக்கு யார் தலையில் வைக்கணும்னு யோசிக்காரோ அங்கே இறங்கி தங்குகிறது. நீங்கள் அந்த ஆளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படணும். வாழ்வது ஒரு வாழ்க்கை. சீக்கிரமாக பவுல மாதிரி நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக. நோ அதர் ரீசன், நோ பர்பஸ், நோ கோல், நோ அதர் எய்ம். வேறு கோலே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இடங்களுக்கு அருமையானே வாலிப வயசுலேருந்து அங்கேருந்தே நீங்கள் ரெடி பண்ணணும். நன்றாக இருப்பீர்கள்னு சொல்லுகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையை வெற்றி சீர்ந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையை வெற்றி சீர்ந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையை வெற்றி சீர்ந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையை வெற்றி சீர்ந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையும் தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையும்
சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கோட்டையை சுற்றி துதிக்கையில் ஆலங்கமெல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் ஆலங்கமெல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையும் தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையும் தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை திரும்பவும். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை